தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் இ-KYC செய்ய கவலை வேண்டாம். தமிழ்நாடு முழுவதும் முகாம் நடத்தப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. இந்தியாவில் பொதுமக்களுக்கான முக்கிய ஆவணங்களின் ஒன்று இ-KYC கட்டாயமாக உள்ளது. மோசடிகள் நடைபெறுவதை தடுக்கவும், தகுதி உள்ள பயனர்கள் மற்றும் சேவைகளை பெறவும் அரசு இந்த இ-KYCயை கட்டாயமாக வைத்துள்ளது. கேஸ் சிலிண்டர் முதல் ரேஷன் கார்டு வரை பலவற்றுடன் இது இ-KYC கட்டாயமாக உள்ளது. இந்நிலையில் ரேஷன் அட்டையில் இ-KYC மேற்கொள்ளவில்லை என்றால் இலவச இ-KYC மேற்கொள்ள தமிழகத்தில் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு இ-KYC கட்டாயமாக வைத்துள்ளது அரசு. ரேஷன் அட்டை மூலம் குடும்பங்களுக்கு மானிய விலையில் எண்ணெய், பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. சில குறிப்பிட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ அரிசியும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த இலவச அரிசியை தொடர்ந்து பெற வேண்டும் என்றால் ரேஷன் கார்டு பயனர்கள் இ-KYCயை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. அக்டோபர் 29 அதாவது நாளையன்று தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம்கள். பயனர்கள் ரேஷன் கார்டு இ-KYC அருகில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் மேற்கொள்ளலாம். இதற்கான பலமுறை கால அவகாசம் வழங்கப்பட்ட போதும் சிலர் இன்னும் இ-KYC மேற்கொள்ளாமல் உள்ளனர். அவர்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ப்பை தான் அரசு தற்போது வழங்கியுள்ளது. அதாவது ஆகஸ்ட் 29 அன்று ரேஷன் கடைகளில் இ-KYC மேற்கொள்ள சிறப்பு முகாம்கள் அறிவித்துள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் இந்த இ-KYC முகாம்கள் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறது. ரேஷன் கார்டில் உள்ள போலியான பெயர்களை நீக்கம் செய்யவும், தகுதியான பயனர்கள் மற்றும் ரேஷன் பொருட்களில் சென்று சேருவதையும் உறுதி செய்யவும் இந்த முறையை அரசு கையில் எடுத்துள்ளது. இதுவரை 96.21% பயனர்கள் தங்களது ரேஷன் கார்டுகளில் இ-KYC முடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.